ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை பிலிப்பியர் 4 அதிகாரம் 5 வசனம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்துல சாந்த குணத்தை எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்துல சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி போனார். Our Lord Jesus Christ said, "Blessed are the meek, they shall inherit the earth, or they shall inherit the land." So we need to be very meek in the sight of God. In other words, we need to be very gentle in front of all the people. The word of God says, "Let your gentleness be shown to all the people." உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. நம்ம பார்த்தாவே இவங்க எவ்வளவு சாந்த குணமுள்ளவர்களா இருக்காங்க, எவ்வளவு தாழ்மை உள்ளவர்களாக இருக்காங்க என்று நாம நண்பர்கள் சொல்லணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, அவர் சாந்த குணமுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறவராய் இருக்கிறார். அவர் ராஜாவாக இருந்தாலும் அவர் சாந்த குணமுடையவராய் இருந்தார். About our Lord Jesus Christ, the prophet says, he was meek even though he was a king. We need to understand, we need to have meek even though we may have power and authority in our hands. Then we will inherit the hearts of the people. We will inherit the land. That is what the word of God says today. There are times people are very arrogant. They are very mean. They are not meek, but they are mean. Such people won't be able to inherit the land. We need to be godly. We need to follow God's word so that our meekness will be known to everyone. Moses was a meek man in the house of the Lord. People did not like him. His own brother and sister, they did not like him. They murmured against him. But the Lord approved whatever Moses did. And he testified about Moses that he was a meek among all the people in his house. So today, we need to be gentle among all the people. தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயை போல நாம் சாந்த குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்கள் நம்மை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்க வேண்டாம். தேவன் நம்மை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை அறிந்து அதன்படி வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சாந்தத்தை தரித்து கொண்டு சாந்த குணமுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்திடணும். எங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ள, அநேகருக்கு உம்முடைய சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.